பொன்வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பர ஆசையும் வீணல்லவோ. பொன்வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பர ஆசையும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவை போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவை போதும் எனக்கு நீரே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன் இயேசுவே இந்த நாருயிரே. இயேசுவே இந்த நாருயிரே. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று தேவனுடைய சமூகத்தில் நம்மை இணைத்துக் கொள்வதற்காக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் இருந்த அந்த நினைவுள்ள ஒரு சம்பவத்தை நாம் வாசித்து தேவ சமூகத்தில் கடந்து போகலாம். ஒவ்வொரு வேத காரியங்களும் ஏற்கனவே நாம் அறிந்தவைகளும் தெரிந்தவைகளுமாயிருப்பதால் இந்த வேத வசனங்களை அதன் உட்கருத்துக்கள் ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு ஏற்றதா இருக்கும் என்கிற அந்த நிலையோடு கூட அருமையான கர்த்தருடைய தாசன் எலிசாவையும் எலியாவையும் இங்கு நாம் பார்க்கலாம். இணையற்ற தீர்க்கர்களாக, தைரியம் நிறைந்த தீர்க்கர்களாக, நேருக்கு நேராய் எந்த காரியத்தையும் பேசி சொல்லுகிற தீர்க்க தரிசிகளாக அவர்கள் வாழ்ந்து வந்த காலம். அருமையான கர்த்தருடைய தாசன் எலியா தனக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படியே எலிசா என்பவரையும் தீர்க்க தரிசியாக நியமித்து அவர்கள் இருவரும் அந்த நாட்களில் ஒன்று சேர்ந்திருந்த ஒரு காலம். இந்த காலத்தில் எலியா எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய நாட்கள் வந்தது. எலியா தேவ சமூகத்தில் சேர வேண்டிய ஒரு காலம் வரும்பொழுது அதை அறிந்த எலியா எலிசாவோடு கூட கொஞ்சம் பழக்கமாய் பேசி, இங்கே இரு, இங்கே இரு, நீங்கள் அந்த வேத வசனத்தை அந்த அதிகாரத்தை வாசித்து கொண்டு வருவீர்கள், ஆனால் அதில் உங்களுக்கு சரியாய் புரியும். நான் அங்கு போய் வருகிறேன், இங்கே இரு, நான் அங்கு போய் ஜெபித்து வருகிறேன், இங்கே இரு, இப்படி பல காரியங்களை சொல்லி அவரை தனித்து விட வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் எலிசா தனித்து இருக்கிறதாக இல்லை என்கிற ஒரே முடிவில் எங்கு போனாலும் தொடருவேன் என்கிற ஒரே நோக்கத்தில் தொடர தொடங்கினார். அவர் தொடங்கும் பொழுது திரும்ப எலியா அவரிடத்தில் கேட்கிறார், எலிசா, உங்களுக்கு ஏதாவது தேவை என்றால் சொல்லுங்க, இது என்னுடைய கடைசி நேரம், நான் உங்களை விட்டு பிரிகிற ஒரு நேரம், உங்களுக்கு ஏதாவது தேவை என்றால் சொல்லுங்கள், அதை நான் செய்து வைக்கிறேன் என்று அவர் எலிசா கவனித்தார். கர்த்தருடைய மனுஷனிடத்தில் இனி நான் கேட்க வேண்டியது ஒன்று, அவரை போல 2 மடங்கு நான் எழுந்து பிரகாசிக்க வேண்டும், ஊழியத்தை செய்ய வேண்டும், கர்த்தருக்காக வாழ வேண்டும். இந்த உள்ளான ஒரு நோக்கத்தோடு கூட எலிசா அவரிடத்துல கேட்டார், எனக்கு நீங்க என்ன கொடுத்தாலும் என்ன கெடுத்தாலும் அவைகள் எனக்கு நிலையாகாதையா, உங்கள் மேல் உள்ள வரம் எனக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்கும்படி எனக்கு கிருபை செய்யுங்க, எனக்காக ஜெபிங்க, அல்லது எனக்கு கொடுங்க. அப்படி அவர் கேட்டுக்கொண்டார். இந்த வார்த்தை எலியாவுக்கு தூக்கி போட்டது. இப்படி அவர் கேட்பார் என்று எண்ணாதபடி அரிதான காரியத்தை கேட்டாய், ஆனால் ஒரு நிபந்தனை, நான் பரலோகத்துக்கு ஏறி போகிறேன், நான் போகிறதை நீ காண்பாயானால் அந்த வரங்கள் உனக்கு கிடைக்கும் என்று சொன்னார். இப்படி 2 பேரும் பேசிக்கொண்டு போகும் பொழுது ஒரு அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் புறப்பட்டு அவர்கள் இருவரையும் பிரித்தது. அவர் எலியா சுழல் காற்றில் ஏறி தேவராஜ்யத்திற்கு பரலோகத்திற்கு போனார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. இவர் போகும் பொழுது அண்ணாந்து பார்த்து அவரை கண்டு, ஐயோ என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரனுமானவர் என்று புலம்ப தொடங்கினார். அப்பொழுது எலியாவின் மேலிருந்த வஸ்திரம் கீழே விழுந்தது. இவர் அதை கையில் எடுத்துக்கொண்டார். இதுவரைக்கும் நமக்கு உண்டான காரியங்களை எல்லாம் நாம் வாசிக்கலாம். இப்பொழுது நாம் எலிசாவினுடைய ஒரு தனிப்பட்ட முறையில் அவருடைய பக்திக்கும் அவருடைய விசுவாசத்திற்கும் அவருடைய செயலாக்கத்திற்கும் உள்ள ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். தேவ ஜனங்கள் என்றைக்கு கர்த்தரை பின்பற்றும் பொழுது, அல்லது கர்த்தரோடு இணைந்திருக்கும் பொழுது, அல்லது கர்த்தரை சேர்ந்திருக்கும் பொழுது, சில நாட்கள் நல்ல காரியங்கள் உபதேசிக்கிற, அல்லது நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுக்கிற, அல்லது நல்ல காரியங்களில் பயன்பட வேண்டும் என்று விரும்புகிற விருப்பத்தோடு கூட அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று விரும்புகிற எந்த சூழ்நிலையிலும் சில நாட்கள் கர்த்தரோடு கூட இணைந்திருக்கிற அனுபவங்களை நாம் ஏற்கனவே ஏராளமாய் பார்த்திருக்கிறோம். ஆனால் எலிசாவுக்கு பின்பு தீர்க்கதரிசி தன்னுடைய
காலங்களை விட்ட பின்பு அல்லது ஒரு சம்பவம் ஒரு காரியங்கள் நடந்த பின்பு அந்த கர்த்தருடைய பிள்ளைகளை ஒற்று கவனித்து பாருங்கள். அவர்கள் எந்த அளவிற்கு தேவனுடைய காரியங்களில் இருக்கிறார்கள் அல்லது எந்த அளவிற்கு கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதாவது நான் சொல்லுகிற இந்த காரியம் உற்சாகமூட்டி, தைரியப்படுத்தி, திடப்படுத்தி, எழுந்திரு, ஜெபி, ஆண்டவரை தேடு, அவர் நல்லவர், இப்படி சொல்லுகிற சத்தம் எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கும் வரைக்கும் அவர்கள் சேர்ந்து தேவனுடைய சமூகத்தை பார்க்கிறவர்களாக, கேட்கிறவர்களாக அப்படி நடக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட அனுபவங்கள் குறையும் பொழுது, அவர்களுடைய அனுபவங்களை நாம் எண்ணி பார்க்கும் பொழுதுதான் துக்கத்தில் ஆழ்ந்து போகிறோம். முந்தி என்ன செய்யுங்க, அந்த பாஸ்டர் இருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது, நான் அந்த சபைக்கு போயிட்டு இருந்தேன், வளர்ச்சி நல்லா இருந்தது, வளர்ந்து கொண்டிருந்தேன். அவர் போனார், அவ்வளோதான், எல்லாம் போச்சு. அப்புறம் இப்போ அங்கே இங்கே அப்படி ஏதாவது போயிட்டு என்னுடைய வாழ்க்கை நடத்துகிறேன். இதை சொல்லுகிறதை நாம் நிறைய இடத்தில் கேட்டிருக்கிறோம், அநேக இடத்தில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இங்கு வேத வசனத்தில் எழுதியிருக்கிற வார்த்தை பாருங்கள். 11ஆம் அதிகாரம் வசனத்திற்கு கொஞ்சம் கவனத்தை திருப்புவோம். எலியாவும் எலிசாவும் சேர்ந்து போனார்கள், 2 பேரும் பிரிந்தார்கள். இந்த பிரிவு எலியாவின் வாழ்க்கையில் ஒரு தனிமையை அதிகமாய் காண்பித்தது. இதுவரைக்கும் அவர் இருந்தார், தைரியமாயிருந்தார், இதுவரைக்கும் அவரே எல்லாம் செயல்பட்டார், இதுவரைக்கும் அவரே எங்கென்றாலும் போவதும் வருவதும், நான் அவருக்கு ஒரு சிறு குழந்தையை போலத்தான் அவருடைய பாதத்தில் அவரோடு கூட அவருடைய இருக்கிற இடத்துல நான் இருந்தேன். இப்பொழுது என்னை விட்டு அவர் எடுபட்டு போனார், இனி நான் தனிமையாய் விடப்பட்டிருக்கிறேன், பிரித்து விடப்பட்டிருக்கிறேன். இந்த பிரித்து விடப்பட்ட என்னுடைய அனுபவம் இனி என்னவாயிருக்கும்? நான் பிரிக்கப்பட்டேன், அதை அப்படியே மனதிற்குள்ளாக கொண்டு வாருங்கள். என்னை ஆதரித்த தாய் என்னை விட்டு பிரிந்து விட்டால், என்னை ஆதரித்த தகப்பன் என்னை விட்டு பிரிந்து விட்டார், என் உடன் சகோதரன் என்னை விட்டு பிரிந்து விட்டான், என் சகோதரி என்னை விட்டு பிரிந்து விட்டால், எனக்குள்ளவைகளில் நான் யாரை பெரிதாய் எண்ணி இருந்தேனோ, நான் யாரை பெரிதாய் நம்பி இருந்தேனோ, அவன் என்னை விட்டு பிரிந்து போனான். இனி என் நிலைமை என்ன? இனி என் தனிமையின் காரியம் என்ன? இனி நான் என்ன செய்ய முடியும்? இப்படி ஒரு அங்கலாய்க்கிற நிலை எலிசாவின் வாழ்க்கையில் வந்ததால் எலிசாவினுடைய புலம்பல் மிகப்பெரிய புலம்பலாக இருந்திருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒருவேளை என்னை கேள்விப்பட்டு கொண்டிருக்கிற, என்னை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய ஜனங்களுக்கு நான் இதை ஞாபகப்படுத்துகிறேன். எங்கு, எந்த இடத்தில், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதே எலிசாவை போல தனிமையாக்கப்பட்டிருக்கிறீர்கள்? நேசித்தவர்கள் கடந்து போய், ஆதரிக்கிறவர்கள் கடந்து போய், நமக்கு ஆதாரமாய் இருந்தவர்கள் கடந்து போய், நம்மோடு கூட இடைபடுகிறவர்கள் கடந்து போய், நம்மிலே பலன் கொண்டு நம்மை உற்சாகப்படுத்தி நம்மை தேற்றி நமக்கு வேண்டிய காரியங்களை எல்லாம் பராமரிக்கிறவர்கள் நம்மை விட்டு கடந்து போன ஒரு தனிமை வரும் பொழுது, எலிசா செய்த இந்த தனிமையின் நேரத்தில் எலிசா செய்த ஒரு காரியத்தை நாம் இப்பொழுது அறியலாம். 12ஆம் வசனத்திற்கு வாருங்கள். அங்கு எலிசா செய்த ஒரு பெரிய காரியம், தேடினார், அங்கும் இங்குமாய் பார்த்தார், இப்படியும் அப்படியும் தேடினார், எங்கும் இல்லை. அவர் ஏறி போகிறதை அவர் பார்த்து விட்டார். இனி அவர் இறங்க மாட்டார் என்பது தெரியும். இனி தன்னோடு அவர் இணைந்திருக்க மாட்டார், இனி தன்னோடு அவர் பேச மாட்டார். இதெல்லாம் எலிசாவுக்கு தெரிந்த உடனே எலிசா ஒரு புத்தியுள்ள காரியத்தை செய்ததை நான் வேதத்தில் வாசிக்கலாம். எலிசா தன் வஸ்திரங்களை கிழித்து புலம்பத் தொடங்கினாராம். ஒரு நல்ல சம்பவங்கள் தான் வேத வசனத்தில் அவருடைய நடைமுறையில் இவைகள் எல்லாம் வந்ததானாலும், நாம் அவைகளை குறித்து உணர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஆவியானவரின் திட்டம் ஆன காரியங்களும் சிலது உண்டு என்பதை நம் மனதில் எண்ண வேண்டும். அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து 2 கிழித்து போட்டார். அதனுடைய ஆவிக்குரிய ஒரு நிலையில் கொஞ்சம் யோசியுங்கள். நம்முடைய நிலைமையில் வாழ்க்கை வழக்கமாகவே என்னில் உள்ளவைகளை எல்லாம் நான் கிழித்தறிகிறேன், எனக்கு உண்டானவைகளை எல்லாம் நான் தாறுமாறாக்குகிறேன், இனி என்னுடையது எனக்கு தேவையில்லை, இனி என்னுடையது எனக்கு வேண்டாம். அதனுடைய முழுமை என்னுடைய சுயம், என்னுடைய பலன், என்னுடைய பயம், என்னுடைய திகில், என்னில் இருக்கிற அவிசுவாசம், என்னில் இருக்கிற வேண்டாத பிரச்சனைகள், என்னில் இருக்கிற வேண்டாத காரியங்கள், என்னில் நான் தேவனை தேட முடியாமல் இருந்ததோ, அல்லது அவர் பார்த்து கொள்வார் என்று நான் பின்னிட்டு நின்றதோ, அல்லது நான் தேவனுடைய சமூகத்தில் சரியாய் நிற்காதிருந்த எல்லாம் கிழிக்கப்படுகிற ஒரு ஒப்பனையாக அதை நாம் எடுத்துக்கொள்வோமானால் நம்முடைய வளர்ச்சிக்கு அது நிச்சயமாகவே பலன் கொடுக்கிறதா இருக்கும். எலிசா தன் வஸ்திரத்தை 2 கிழித்து அலறினார். இனி எனக்கு ஒன்றும் இல்லை, நான் கிழிச்சிட்டேன், இனி எனக்கு ஆண்டவர் தான். என்னுடைய சுயம் கிழிக்கப்படுகிறது,
என்னுடைய எல்லா விதமான மனதின் எண்ணங்களும் கிழிக்கப்படுகிறது. என்னுடைய எல்லா விதமான மனதின் போராட்டங்களை இப்பொழுது நான் கிழித்தெறிகிறேன். எனக்குள் இருந்த அப்படியே எண்ணி பாருங்கள், எனக்குள் இருந்த பயத்தை நான் கிழிக்கிறேன். எனக்குள் இருந்த அவ்விசுவாசத்தை கிழிக்கிறேன். எனக்குள் இருந்த மன போராட்டத்தை நான் கிழிக்கிறேன். எனக்குள் இருக்கிற எல்லாம் ஆண்டவரே இன்றைக்கு உமக்கு முன்பாக அவைகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று கிழித்து நான் ஒப்படைக்கிறேன். அப்படி சொல்லுகிறேன். ஒரு அனுபவத்திற்கு முன்மாதிரியாய் அந்த வேதவசனத்தை பாருங்கள். தனித்து விடப்பட்ட ஒரு மனிதன் எத்தனையோ காரியங்களை சிந்தித்து, தன் குடும்பத்தை குறித்து, தன் பிள்ளைகளை குறித்து, தன்னுடைய இனி வரப்போகிற வாழ்க்கை குறித்து, தன்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் சிந்தித்து சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு மனிதன் தனிமையாய் விடப்பட்ட மாத்திரத்தில் அநேக தேடுவது மருந்து மாத்திரைகள், அநேக தேடுவது வாழ்வே வேண்டாம் என்கிற மரணம், அநேக தேடுவது இனி நான் இருந்து என்ன செய்வது, அநேக உள்ளத்தில் எண்ணுகிற எண்ணமே இனி நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், இனி எனக்கு யாரும் இருக்கிறார்கள், இதையே எண்ணி எண்ணி புலம்புகிறார்கள். ஆனால் இந்த வேதத்தில் எலிசா செய்தார். அனாதியாய் விடப்பட்டார். எலிசாவினுடைய முந்திய வாழ்க்கை பாருங்கள். எலியா போய் ஒரு வஸ்திரத்தை அவர் மேல் போட்டதுதான். எலிசா எல்லாவற்றையும் விட்டு விட்டு எலியாவிற்கு பின்னே வந்து விட்டார். அன்றைக்கே தன்னை வெறுமையாக்கின மனிதன் இப்பொழுது இவரை நம்பி வந்த பின்பு இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை தன்னந்தனிமையாய் மாறி போனார். கைவிடப்பட்டவரை போல நிற்கிறார். இந்த நிலையில் தான் தன்னை ஆராய்ந்து, இனி நான் என் சுயத்தில் நின்றால், என் பலத்தில் நின்றால், எனக்குரியவைகளையே நான் எண்ணி நின்றால், இனி நான் எலியாவை போல நிற்க முடியாது. ஆகவே எல்லாம் தேவனுக்கு முன்பாக என்னை கிழிக்கிறேன். தேவனுக்கு முன்பாக என்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்குகிறேன். தேவனுக்கு முன்பாக என்னை அர்ப்பணிக்கிறேன். கர்த்தருக்கு முன்பாக என்னை முழுமையாக்குகிறேன் என்று தன்னை முற்றிலுமாய் அவருக்கு அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்ததற்கு ஒப்பனையாய் அது செய்யப்பட்ட காரியமாய் எண்ணி பாருங்கள். மூன்றாவதாக 13வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தனக்கு உள்ளவைகளை கிழித்தெறிந்து போட்டார். எலியாவின் மேலிருந்த வஸ்திரத்தை கையில் எடுத்து, அவர் கேட்ட ஒரு கேள்வி, அவர் அற்புதத்தை செய்தார் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை விட எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே ஒரு கேள்வி கேட்கிறார். ஒரு அருமையான கேள்வி. எப்படி அவருக்கு இந்த காரியங்கள் தோன்றினது என்று தெரியவில்லை. இதுவரைக்கும் நான் எலியாவை நம்பியிருந்தேன். இதுவரைக்கும் நான் எலியாவோடு தான் இருந்தேன். இதுவரைக்கும் நான் அவரோடு தான் வாழ்ந்தேன். இதுவரைக்கும் நான் அவரோடு தான் இணைந்திருந்தேன். இதுவரைக்கும் அவர் சொல்லுவதை கேட்டேன், அவர் பேசுவதை கவனித்தேன். இதுவரைக்கும் நான் அப்படியே நடந்தேன். இப்பொழுது இனி நான் அவர் அல்ல, அவர் என்னை விட்டு எடுபட்டு போனார். இனி எனக்கு தேவையானது என் தேவனாகிய கர்த்தர், எலியாவின் தேவனாகிய கர்த்தர். அவர் எங்கே? அவர் இப்பொழுது என்னோடு இருந்தால் தான் நான் நிற்க முடியும். அவர் என்னோடு இருந்தால் தான் நான் வாழ முடியும். அவர் என்னோடு இருந்தால் தான் நான் பிழைக்க முடியும். அவர் என்னோடு இருந்தால் தான் அந்த அற்புதத்தை என்னால் செய்ய முடியும். அவர் என்னோடு இருந்தால் தான் நான் மறுபடியும் காலூன்றி நிற்க முடியும். அவர் என்னோடு இருந்தால் தான் அவரை பகைத்தவர்கள் என்னையும் பகைப்பார்கள். அந்த பகைஞர்களுக்கு முன்பாக என் தலையை நான் நிமிர்ந்து நடக்க முடியும். அதே அனுபவத்தை அப்படி எண்ணி பாருங்கள். இதுவரைக்கும் என்னது போல வாழ்ந்து எப்படி சோர்ந்து போய் எலிசாவை போல தனிமையாய் விடப்பட்டு நான் இனி என்ன செய்வேன் என்று அங்கலாய்க்கிற பரிதாபமான நிலைமை நமக்கு வந்திருந்தாலும், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒன்று உங்கள் உள்ளத்திற்குள் தீர்மானமாய் யோசித்து பாருங்கள். எலியாவின் தேவன் என்னோடு இருப்பாரானால் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்க முடியும். காரணம், இத்தனை ஆண்டுகள் நான் எலியாவோடு கூட இருந்திருக்கிறேன். எலியாவை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்தார். பொறி வைத்து தேடினார், ஆட்கள் போட்டு தேடினார், காடுகள் மேடுகளில் எல்லாம் எலியாவை தேடினார். எலியாவின் தேவன் எலியாவை தப்புவித்து காத்து கொண்டு போனதை நான் அறிந்திருக்கிறேன். அந்த எலியாவின் தேவன் இப்பொழுது எங்கே? நான் அவரை சார்ந்து கொள்ளுகிறேன். தேவரீர் எங்கே இருக்கிறீர் என்று கேட்கிறது போல, எங்கப்பா போயிட்டீங்க, எங்க இருக்கீங்க அப்படி கேட்கிறது போல, எலியாவின் தேவன் ஆகிய கர்த்தர் எங்கே கேள்வி கேட்டு அவருடைய வஸ்திரத்தை தன் கையில் எடுத்து அடுத்த ஒரு காரியத்தை அவர் தொடங்கி விடுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய சன்னதியில் கொஞ்ச நேரம்தான் நம்முடைய நினைவுகளை திருப்புங்கள். சோர்வு, பலவீனங்கள் எலிசாவை போலவே உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். எலிசாவை போலவே உங்கள் சூழ்நிலைகள் இருக்கலாம். எலிசாவை போலவே உங்கள் வாழ்க்கையின் திட்டங்கள் இருக்கலாம். எலிசாவை போலவே தனிமைப்படுத்தப்படுகிற நிலை இருக்கலாம். எலிசாவை போலவே கேட்பாரற்ற நிலை இருக்கலாம். எலிசாவை போலவே உங்களுக்கும் அநேக விரோதிகள் உங்களை சூழ்ந்திருக்கலாம். எலிசாவை போலவே வேதனையும் துக்கமும் சோர்வும் தனிமையும் உங்களை வாட்டி வதைக்கலாம்.
சோர்ந்து போக வேண்டாம். எலியாவின் தேவன் உங்களோடு கூட நிற்பதற்காக காத்திருக்கிறார். அதற்கு முன்பு எலியா செய்தார், தம் வஸ்திரங்களை கிழித்து, இனி எனக்கு என்னுடைய சுயம் வேண்டாம், என்னுடைய இருதயத்தின் பாரம் எனக்கு வேண்டாம், என் இருதயத்தின் துக்கம் எனக்கு வேண்டாம். அப்படி அவர் யோசித்தது போல எண்ணி வஸ்திரத்தை கிழித்தெறிந்தது போல தனக்குள் தேவனுக்கும் தனக்கும் இடையூறாக, இடையில் எதுவுமே இல்லாமல் கிழிக்கப்படுகிற ஒரு தன்மைக்கு பாருங்கள். எல்லாம் தூக்கி ஒரு ஓரம் வையுங்கள். எல்லா பாரத்தையும், எல்லா கவலையும், எல்லா மனவேதனைகளையும், எல்லா துக்கத்தையும் எடுத்து வருவாய் வைத்து, ஆண்டவரே, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே? நான் உமக்காக காத்திருக்கிறேன், நான் உமக்காக காத்திருக்கிறேன். எலியாவை நடத்தினது போல நான் நடத்தப்பட, எலியாவை நடத்தினது போல நான் ஆசீர்வாதமாய் நிற்க, எலியாவை நடத்தினது போல நான் தீர்க்கதரிசியாய் நிற்க, எலியா நடந்தது போல நானும் உமக்கு முன்பாக உத்தமனாய் நடக்க, எலியாவை போலவே நானும் அற்புதங்களை காண, அடையாளங்களை காண என்னை உருவாக்கும் என்று சொல்லுகிற ஒரு ஜெப நிலை நம்மில் இருக்குமானால் அதன் மேன்மை வித்தியாசமாய் மாறிவிடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு கூட அவருடைய கையில் கொடுக்கலாமா? கண்களை மூடி ஆண்டவரே என்று கூப்பிட்டு, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று கேட்டது போல, நானும் இப்பொழுது எலிசாவை போல தனிமையிலும் கைவிடப்பட்ட நிலையிலும் ஆற்றை கடந்து எப்படி நான் போவேன், இக்கரைக்கு வந்து அகப்பட்டு கொண்டேனே என்கிற சோர்வாட சூழ்நிலையிலும் இருக்கிறேன், என்னை நினைவு கூறும் என்று சொல்லி நாம் கேட்கலாம். நல்ல பிதாவே, உம்முடைய பிள்ளைகளோடு கூட கொஞ்ச நேரம் வேற காரியங்களில் எங்களுக்கு முன்பு இந்த விசுவாசத்தை கடைபிடித்த பரிசுத்தவான்களை நினைவு கூறுகிற ஒரு பாக்கியம் கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் விரிவாய் அல்லது பண்டிதர்களைப் போல ஒரு காரியத்தை நாங்கள் கவனிக்காமல் போனாலும் வேத வசனத்தில் எங்கள் உள்ளத்தின் ஆறுதலுக்காக, எங்கள் உள்ளத்தில் தேற்றப்படுவதற்காக, நாங்கள் உமக்குள் வளருவதற்காக ஒரு சிறு பாகத்தை நாங்கள் வாசித்தோம். பரிசுத்தவான்கள் 2 பேரை நாங்கள் கவனித்தோம். கர்த்தாவே, எல்லா காரியங்களிலும் கைவிடப்பட்ட தீர்க்கதரிசியாகிய எலிசாவை நாங்கள் பார்த்தோம். தனிமையாய் விடப்பட்ட எலிசா, கர்த்தாவே, நீ என்ன செய்வேன், யார் இனி என்னை ஆதரிக்க, இனி என்னை பலப்படுத்த, இனி என்னோடு கூட நிற்க, இனி மறுபடியும் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்விக்க எனக்கு யார் என்று அங்கலாய்த்து எல்லாம் எங்களுக்கு முன்மாதிரியாய் வஸ்திரங்களை கிழித்து உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்த ஒரு நிலையையும், எலியாவின் தேவன் எங்கே என்று தேடி, அந்த தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று தேடி அவருக்கு பின்னால் நான் நிற்கிறேன் என்கிற ஒரு உணர்வோடு கூட உம்மை தேடி வந்த அனுபவத்தை நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே, இந்த சம்பவங்கள் நடந்த பின்பு எந்த யோர்தானை எலியா கடந்தாரோ அதே யோர்தானை எலிசா கடந்து போகத்தக்கதான அற்புதத்தின் மூலம் அவரை நடத்தினது போல, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது இருக்கிற இந்த நெருக்கம், இப்பொழுது இருக்கிற இந்த உபத்திரவம், இப்பொழுது இந்த தனிமையின் வேதனை, இப்பொழுது இருக்க அவள் உள்ளத்தில் இருக்கிற விசாரமாகிய இந்த ஆற்றை கடந்து போகத்தக்கதாக, அக்கறை சேரத்தக்கதாக எலியாவின் தேவனாகிய கர்த்தர், ஆண்டவரே, எலிசாவின் நிலையில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் காண்பிப்பீராக, இரக்கம் காண்பிப்பீராக. உம்முடைய தயவு அவர்களை மூடிக்கொள்ளட்டும். ஆண்டவரே, அங்கலாய்க்கிற ஒவ்வொரு பொழுதும் அந்த சத்தத்தை கேட்டறலும், துக்கப்படுகிற ஒவ்வொரு பொழுதும் அந்த சத்தத்தை கேட்டறலும். ஆண்டவரே என்று கூப்பிடும் பொழுது எலியாவின் தேவனாய் கர்த்தர் எங்கே என்று சொல்லும் பொழுது கண்கள் திறக்கப்பட்டவரை போல அற்புதங்களின் வழியாக, அடையாளங்களின் வழியாக, ஆண்டவரே, தண்ணீர் எல்லாம் வழிவிடத்தக்கதான அற்புதம் நடந்தது போலவே உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒவ்வொரு இமைப்பொழுதும் கூட அற்புதங்கள் நடக்கட்டும். இந்த நிலையிலிருந்து யார் உம்மை நோக்கி கூப்பிட்டாலும் நீர் அவர்களை மறவாமல் அவர்கள் மேல் அன்பு வையும், அவர்களை மறவாமல் அவர்கள் மேல் இரக்கம் காண்பியும். உம்முடைய வல்லமை அவர்களை மூடி மறைக்கட்டும், உம்முடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஒரு புது பெலன் ஆட்கொள்ள உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எலிசாவின் சத்தத்தை கேட்டது போலவே உங்கள் சத்தத்தையும் கேட்டு உங்களுக்கு பதில் கொடுத்து அன்றைக்கு நடந்த அதே அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையிலும் செய்து காட்டுவாராக. ஆமென், ஆமென்.